இந்த பிரயாகராஜ் நம்ம சொல்றோம் இல்லையா, சங்கம கஷேத்திரம் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த சங்கம கஷேத்திரம் ரொம்ப விசேஷமானது. கங்கை யமுனை பிரத்யக்ஷமா நமக்கு நேர சங்கமிக்கும், பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கலாம். புரியுதா? கங்கையும் யமுனையும் நேர சங்கமிக்கும். எங்க ரெண்டு நதிகள் சங்கமித்தாலும் அங்க அந்தர்வாகினி சரஸ்வதி அப்படின்னு சாஸ்திரம். அந்தர்வாகினா கண்ணுக்கு தெரியாமல் அண்டர் கிரவுண்ட்ல பிரவகிக்கிறவள் சரஸ்வதி தேவி அப்படி சொல்லுவோம். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மள அழைச்சின்னு போவாங்க. நடுவுல போய் தான் தீர்த்தாமாடணும். பிரயாகராஜ்ல நடுவுல போய் தீர்த்தாமாடணும், முன்னாடி தீர்த்தாமடக்கூடாது. அந்த சங்கமம்ன்றது கங்கை யமுனையை சங்கமிக்கிற இடத்துல தீர்த்தாமாடணும். தீர்த்தாமாட்சி ஒன்று சொல்லுவான், காலங்கீழ கரண்ட் மாதிரி தெரியறதா, காலங்கீழ கரண்ட் மாதிரி போறதான்னு. நம்மளோட மண்டையை ஆட்டுவோம். நமக்கு தண்ணிக்குள்ள தவளகா மாதிரி மூச்சு திணறிண்டு அவன் ஒரு அமுக்கு அமைக்கிண்டு எப்படா பாரு வெளில வர போறோம்னு தெரியாது. படகு ஒரு பக்கம் பேலன்ஸ் இல்லாம ஆடும், புட்டா போரும் போல இருந்து. சங்கம கஷேத்திரத்திலே எல்லாம் முட்டி போடுவோம் ஒரு பயத்திலே நம்ம பீச்சில இருப்போமா, நமக்கு கால ஆடும். ஆனா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், கீழே பாரு சரஸ்வதி, அதான் சரஸ்வதி உள்ள வந்து பிரவகிக்கிறது பாரு, சரஸ்வதி உள்ள பிரவகிக்கிறது பாருங்க. அந்த பிரயாகராஜ்ல பித்ருக்களுக்கு சாத்தாதிகள் பண்றது விசேஷம். அங்க சாத்தாதிகள் பண்ணும் பொழுது அதாவது சாதாரணமா முகக்ஷவரம் மட்டும் பண்ணிக்க கூடாது. சில பேர் குடுமி வச்சுட்டு முகக்ஷவரம் மட்டும் பண்ணிட்டு ஆச்சாரன்றான். வெறும் முகக்ஷவரம் பண்ணிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான், அதுக்கெல்லாம் வழியே கிடையாது. இப்ப அதெல்லாம் தெரியவும் தெரியாது. கர்மா பண்ற அன்னைக்கு முதல் நாள் கர்மா பண்றானோ இல்லையோ, முதல் நாள் கர்மா அதாவது அந்த இறந்தவர்களை காட்டுல போய் கொளுத்திட்டு வந்த உடனே கர்த்தா க்ஷவரம் பண்ணிக்கணும். அப்போ மோட்சவரம் மட்டும்தான் பண்ணிக்கணும். அதனாலதான் மோட்சவரம் பண்ணிக்காதீங்கோ மோட்சவரம் பண்ணிக்காதீங்கன்னு வெய்வா பெரியவாள்லாம். வெறும் மோட்சவரம் பண்ணிக்க கூடாது, பண்ணிட்டா சர்வாங்கம் தான் பண்ணிக்கணும். இப்ப சர்வாங்கம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, வழி இருக்கோ, நமக்கு தெரியவும் தெரியாது. அதோடைய கான்செப்ட் இருக்கு, மனம் இருந்தா மார்க்க புத்தம், சரி போட்டோம், அதை விசாரம் வேண்டாம். ஆனா அட்லீஸ்ட் தினந்தோறும் மோட்சாரம் பண்றத நாம விளக்கலாம். நான் குடுமி வச்சுட்டு கருன்னு மாறல மசூரோட மோட்சாரம் பண்ணு அப்படி கோஷ்டியில வந்து முன்னாடி நிற்பேன். இப்ப பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், விஷயம் தெரிஞ்ச வைதிகாலுக்கு கேட்டா நானும் குடுமி தான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. குடுமி வச்சுட்டா போருமுன்னு, குடுமி மட்டும் சரியா போயிடுமுன்னு மோட்சாரம் பண்ணிட்டா அது ஆச்சாரம் இல்லை. மாறு மசூர் எடுக்கலன்னா அது ஆச்சாரம் இல்லை. இந்த பிரயாகராஜ்ல மட்டும் என்னைக்கு வந்தாலும் அவன் பித்ருக்களுக்கு தர்ப்பணாதிகள் பண்ணிட்டு மோட்சோரம் மட்டும் பண்ணிக்கணும். அந்த ஊர்ல மட்டும் எக்ஸம்ஷன். ஆனா இது உலகத்துல மத்தவங்களுக்கு தெரியுமோ? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அடியனை போல இருக்கிறவா வச்சுக்கோங்க, பிரயாகத்துல போயிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு மோட்சோரம் பண்ணிட்டு நான் வந்தேன்னா இந்த உலகமே என்ன பரிகாசம் பண்ணி சிரிக்கும். பத்தியாயம் மோட்சோரம் பண்ணிட்டு வந்துட்டான். ஊருக்குள்ள ஆச்சாரங்கள்லாம் அப்பப்ப கேட்டா ஒர்க் ஷாப் நடத்தலாம், இப்படி வந்து நிக்கிறானே அப்படின்னு. அதனால சில விஷயங்கள் உலகத்துல என்ன நடக்கிறதோ அதை பார்த்துட்டு பேசாம போயிட்டு போய் தவிர்த்து நாம புதுசா ஒரு ஆச்சாரம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இதெல்லாம் கொண்டு வர முடியாது. இன்னைக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷா கிடையாது. அதே மாதிரிதான் ஸ்திரீகள் இப்படி தலையை இந்த பக்கம் முடிச்சு போட்டு இந்த பக்கம் வருவா, இந்த பக்கம் முடிச்சு போட்டு இந்த பக்கம் பிரிச்சு போட்டு வருவா. அது ஏன் பண்ணக்கூடாது தெரியுமா? அது ஏன் பண்ணக்கூடாது தெரியுமா? கர்த்தா பிரேதத்திற்கு கைங்கரியம் பண்ணும் பொழுது தீர்த்தா மாட்டு அவருடைய தலையை தோட்டாம வந்திருக்கணும். அந்த சமயத்துல ஒரு பக்கம் குடுமியை பிரிச்சு போட்டுட்டு ஒரு பக்கம் குடுமியினுடைய தீர்த்தத்தை அந்த பிரேதத்து மேல உதறிண்டே போயிட்டு அதை முடிச்சு போட்டுட்டு மறுபடியும் அப்பிரதட்சணமா இன்னொரு பக்கம் குடுமியா அதை உதறிண்டே வரணும். அப்பதான் அந்த மாதிரி முடிச்சு போட்டுவா. அதனால அதுல பெரியவா என்ன பண்ணுவா, ரெட்ட பின்னல் பின்னக்கூடாது. இந்த மாதிரி தலையில முடிச்சு போட்டு ஒரு பக்கம் வாரிக்க கூடாது. இதை சொன்னோன்னு சுட்டுடுவா. To watch the full episode, join as a member in APN Swami YouTube channel. And for more such interesting information, follow Sri APN Swami's official WhatsApp channel.